ஜெய் சீதாராம். நன்னா பெருமாள் செய்த திருவிழாக ராமன் ஸ்தல வரலாறு. ராமன் ராவணனை வதம் செய்து திரும்பி சீதை அழைச்சிட்டு அயோத்தியாவில் பட்டாபிஷேகத்திற்கு போகும் பொழுது இங்கே பரத்வாஜ முனிவருடைய ஆசிரமம். அந்த பரத்வாஜ முனிவருடைய ஆசிரமத்தில் சீதாராமன் திருமண கோலத்தில் சேவை சாதிக்கிறார். ராமனுக்கு வலது கையில் ரேகைகள், நகங்கள், மோதிரங்கள்லாம் ரொம்ப தத்ரூபமாக சேவையாகுது. வலது கையில் ராமசரம், இடது கையில் தனுசு. வலது கையில் உள்ள ராமசரம் என்ற பானம் பாக்கி எல்லா ஊர் ராமனுக்கெல்லாம் அரை நிலாவடி உள்ள அர்த்தச்சந்திர பானம் தான் சேவையாகும். தில்லைவிழாத்தில் மாத்திரம்தான் ராமசரமே சேவையாகுது. இந்த ராமசரம் ராமாயணத்தில் 3 முறை பிரயோகம் பண்ணியிருக்கார். காக்காசுரன், வாலிவதம், ராவணன சம்ஹாரம். அப்பேற்பட்ட பானம் தில்லைவிழாக ஒரு இடத்துல தான் சேவையாகுது. ராமுடைய தர்மபுத்திரி தாயார் சீதா பிராட்டியார் வளர்புறமாக, இடதுபுறம் லக்ஷ்மணர், சீதைக்கு அருகாமையிலே வினய ஆஞ்சநேயர். ஏன்னா பாக்கி எல்லா ஊர் ஆஞ்சநேயர்லாம் இருகையை போகிற ஆஞ்சநேயர் தான் சேவையாவார். இங்கே வினயமாக நின்று பரதனுக்காக செய்தி கேட்டு தூது போய் ராமனையும் பரதனையும் ஒன்று சேர்த்து வச்ச காரணத்தினால இந்த ஊரில் ஒரு பரிகார பிரார்த்தனை உண்டு. திருமணம் ஆகாதவா, மனசஞ்சல் உள்ளவா, சகலகால சித்திக்காக வேண்டிட்டு செவ்வாய் அல்லது வியாழன் சனிக்கிழமையில் ஆஞ்சநேயருக்கு மிகவும் பிடித்தமான அன்னம் தயிர் சாதம். ஒருபடி தயிர் சாதம் செய்து அதை நாள் முழு புது வேஷத்தில் எடுத்து வந்து மூட்டையாக சாத்தி அவள் பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணி தான் அந்த காரியங்கள் ஒரு மண்டலத்துக்குள்ளே அனுகூலமாகுது. கீழே வரலா உற்சவர் சந்தான கோபாலகிருஷ்ணன், கீழே மூலவர் ராமனுக்கு திருவடி சேவை. மனுஷால் போலவே கணுக்கால், முழங்கால், கெண்டைக்கால், தேமல், மச்சங்கள், வடுக்கள், முழங்கால், முட்டிகள்லாம் தத்ரூபமாக சேவையாகும். தில்லைவிழாக ராமனுக்கு வலது கெண்டைக்காலில் ஆரம்பித்து முழங்கால் வரலும் பச்சை நரம்பு சேவையாகுது. இந்த ஊரில் கருவறையில் கற்சலைகள் கிடையாது, எல்லாமே பஞ்சலோக திருமணி தான். அப்படி இருக்கும்போது மூலவர் 5 அடி உயரம் உள்ள அழகு முதிர்ந்த ராமனா, வயது முதிர்ந்த ராமனா, உலக ராமனில் முதல் ராமனாக தில்லைவிழாக வீரபதன் ராமன் சேவை சாதிக்கிறார். எல்லோரும் பிரார்த்திச்சுங்கோ. ஜெய் சீதாராம்.